ஒரு நொடியில் முடிந்திடும் வாழ்வில் அதிசயங்கள் செய்பவர் நீரே. கரம் நீட்டி என்னை அழைத்து அன்பை அள்ளி தந்தவரே. உயிருள்ளவரை முழு மனதுடன் உன்னை தினம் தினம் ஜெயத்துடன் நான் பாடுவேன். எனக்கென தந்த உந்தன் உயிரத்தை கொண்டு நான் உலகத்தில் எழும்புவேன். உம்மை அல்லாமல் யாரை தேடுவேன்? வழிகள் நிறைந்தாலும் உம்மை உயர்த்துவேன். கருவினில் வந்த முதல் என்னை என்றும் கைவிடாமல் கோடி கோடி நன்மைகளை செய்தீரே. சிறு சிறு ஜெபத்தினால் துதிகளை செலுத்திட உம் கிருபை தாங்குதே. ஆபத்தில் வருபவரே, பேர் சொல்லி அழைத்தவரே, சகலத்தையும் படைத்தவரே, என்றும் என்றும் உயிருள்ள தெய்வமே. உயிருள்ளவரை முழு மனதுடன் உன்னை தினம் தினம் ஜெயத்துடன் நான் பாடுவேன். எனக்கென தந்த உந்தன் உயிரத்தை கொண்டு நான் உலகத்தில் எழும்புவேன். உம்மை அல்லாமல் யாரை தேடுவேன்? வழிகள் நிறைந்தாலும் உம்மை உயர்த்துவேன். ஒரு நொடியில் முடிந்திடும் வாழ்வில் அதிசயங்கள் செய்பவர் நீரே. கரம் நீட்டி என்னை அழைத்து அன்பை அள்ளி தந்தவரே. உயிருள்ளவரை முழு மனதுடன் உன்னை தினம் தினம் ஜெயத்துடன் நான் பாடுவேன். எனக்கென தந்த உந்தன் உயிரத்தை கொண்டு நான் உலகத்தில் எழும்புவேன். உம்மை அல்லாமல் யாரை தேடுவேன்? வழிகள் நிறைந்தாலும் உம்மை உயர்த்துவேன். பிரைஸ் லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? போன வாரம் வெள்ளிக்கிழமை சந்தோஷமாக இருந்தோம், இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் சேட் ஆகிட்டோம் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா? இல்லை, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். சரிங்களா? வெற்றியோ தோல்வியோ மரணமோ ஜீவனோ எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணலாம்? சந்தோஷமாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க. அப்படி ஒரு சிரிப்பு சிரிப்பீங்க, சிரிங்க பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக ஒரு சிரிப்பு சிரிங்க பார்க்கலாம். எனக்கும் சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாரையும் பார்க்குறதுல. நீங்கள் எல்லோரும் என்னோட பேசுகிறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க. நிறைய பேரோட நம்பர் நான் சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டினியூவாக என்கிட்ட நீங்கள் எல்லாருமே பேசுகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய சொந்தம், என்னோடய உறவு கூட இப்படி பேசினது இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. நீர் உண்டாக்குனவரும் ஜெனிப்பிக்கப்பட்டவரும் எங்கள் மேல் அன்பு வச்சிருக்கிறவரும் ஆன தேவன் நீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கதை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அதை பிரதிபலிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த அல்லேலூயான்னு சொல்லும்போதே ஒரு சந்தோஷம் வந்தது உங்களுக்குள்ள, அப்படி தானே? எஸ். இப்போது நம்ம ஒரு பாடல் பாடிட்டு அதுக்கப்புறம் செய்திக்குள்ளே போகும். சரிங்களா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து பாடலாம்.
இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் வேலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் வேலனானேன். நான் வேலனானேன், நான் வேலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. அல்லேலூயா. சரி, ஓகே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. இப்படி ஒரு பாட்டு பாட்டுமே சிஸ்டர், என்ன அப்படி பெருசாக நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஒரு வேளை எல்லாரும் யோசிக்கிறீங்களா? ஒன்றும் சொல்ல போகிறது இல்லைங்க. சொந்தம், சொத்து, வீடு, நலம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் இழந்து ஒன்று கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கள, உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்ல போகிற ஒரு வார்த்தை தான் நான் தலைப்பாக வச்சுருக்கேன். சரிங்களா? கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு தலைப்பு. என்ன பண்ணாதீங்க? கவலைப்படாதீங்க. இல்லை, கவலைப்படுறதுனால ஏதாவது நம்ம சாதிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சிஸ்டர், இந்த பிள்ளைங்களெல்லாம் நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சிஸ்டர். நான் சொன்னேன், இந்த பிள்ளைங்களை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு ஏதாவது சாதிக்க போகிறீங்களா? ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. ஸோ அதனால கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, கவலைப்படாதிருங்கள். சரி, ஏன் சொல்கிறாரு? ஏன் இன்னைக்கு பேசுகிறாரு கர்த்தர்? நீங்கள் எதையோ குறித்து கவலைப்பட்டுட்ருக்கீங்க, ரொம்ப ஆழமான கவலை. அதனால் உங்களோட உடம்பு, உங்களுடைய பலவீனம் எல்லாம் உங்களை அதிகமாக்கிட்டே இருக்குது, உடல் சோர்வுகள் எல்லாம். சரி, ஓகே, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டீங்க சிஸ்டர். இது எங்கே இருக்குது? ஏன் இதை பற்றி பேசுகிறீங்க? இங்கே எங்கே பைபிளில் இருக்கா? சும்மா கதை அடிக்காதீங்கன்னு கூட ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் போடும்போது அப்படி தான் போடுறீங்க. அதை பற்றிலாம் நான் கவலைப்படல. நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் ரொம்ப கதை அடிக்கிறீங்க அப்படின்றீங்க. நிறைய பேர், கொஞ்சம் பேர் அப்படி சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, சிஸ்டர் உங்கள் டெஸ்ட்மனி, உங்களுடைய சாட்சி ரொம்ப எங்களுடைய பிரச்சனையெல்லாம் மாறுற மாதிரி யோசிக்க வைக்குது அப்படின்றீங்க. எது சொன்னாலும் நான் சந்தோஷப்படுறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு தேங்க் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, பைபிளில் எங்கே இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் எடுத்துட்டிங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். பைபிளை உருட்டக்கூடாது, எடுத்துருங்க, சீக்கிரம் எடுத்துருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், அதில் 25, 26 நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 25 மட்டும் சிஸ்டர் வாசிக்க சொல்லலாம். 25வது வசனம் வாசிங்க சிஸ்டர். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக, எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தல்லவா? ரைட், கவனிக்கலாமா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எங்கே போவோம், எங்கே உட்காருவோம், ஏசி இருந்தால் தான் என்னால் உட்கார முடியும், ஃபேன்லாம் உட்கார முடியும், இல்லை சோஃபா இருந்தால் தான் உட்கார முடியும், அப்படி இருந்தால் தான், இப்படி இருந்தால் தான் சொல்லி அதை குறிச்சே சிலர் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பேப்பரில் எழுதியிருப்பாங்க, வீட்டுக்காரர் சம்பளம் வாங்க போகிறார்ல, ஆமாம் தானே, சம்பளம் தானே வாங்க போகிறாரு, வாங்கிட்டு இருப்பார். ஏன்னா 1ஆம் தேதி வந்துச்சுல, வாங்கிட்டு இருப்பார். 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, வாங்கிட்டு இருப்பார். இப்போது அவர்கிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுப்போம். என்ன லிஸ்ட்டு கொடுப்போம்? ஏங்க இது வீட்டுக்கு வேணும், இந்த வருஷம் இந்த மந்த்து ஒரு ஏசி வாங்கிடுங்க, அப்புறம் இந்த மந்த்து வாஷிங் மிஷின் ரொம்ப கெட்டு போச்சு, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி, இப்படியே லிஸ்ட்டு போட்டு கொடுப்போம். இப்போ அவர் எதை வாங்குவோம்? இந்த காசில் நான் என்ன பண்ணுவேன்? அவர் ஒரு வேளை வாங்கி கொடுக்கலாம், அவருக்கு அடி விழும். அப்படி தானே? இந்த காலகட்டத்தில் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அடிக்கிறாங்கங்க. அந்த காலகட்டத்தில் ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃப் அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதுக்கு தலைக்கீழே மாறிச்சு. இப்போ எல்லாம் அப்படியே கை கட்டி பதில் சொல்கிறாங்க. நான் ஒருத்தவங்களை நேற்று பார்த்தேன். நேற்று அவர் கை கட்டின்னு இருக்கிறாரு, இந்த அம்மா பதில் கேள்வி கேட்குது, அவர் கை கட்டின்னு பதில் சொல்கிறார். உடனே நான் அவரை பார்த்து கேட்டேன், ஏன்னா கையெல்லாம் கட்டுறீங்க? சுதந்திரமான உலகண்ணே, ஆண் பெண் எல்லாரும் சமண்ணே, கை கீழே போடுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் என்னை பார்த்து சொன்னார், என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுங்க அதை அப்படின்னார். அல்லேலூயா.
அப்போது எதை சாப்பிடுவோம், எதை உடுப்போன்ற கவலையே நமக்கு இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. எதுக்கெல்லாம் கவலைப்படுறோம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிற பாருங்க. நீங்கள்லாம் இப்போ சிரிப்பீங்க. எனக்கு நான்வெஜ் இல்லாமல் சாப்பாடு இறங்கவே இறங்காது. ஒரே ஒரு துண்டு, ஒரு பீஸு, நீங்கள் அப்படி தானே யோசிப்பீங்க, ஒரு பொடி மாசு, அப்படி ஒரு பீஸ் முட்டை ஆம்லெட் போட்டு ஒரு பீஸ் கொடுத்தா கூட போதும், இல்லை சைடில் கொஞ்சோண்டு அப்படி விரலில் தொட்டுக்கினாலே போதும், சாப்பாடெல்லாம் இறங்கிடும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இருப்பேன். காலேஜில் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே சொல்லுவாங்க எல்லாரும், மேடத்துக்கு ஒரு பீஸ் இருந்தால் தான் சாப்பாடே இறங்கும்னு சொல்லுவாங்க. இது உண்மை தான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சபையில் விவிஎஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. விவிஎஸ் ஒரு அம்மா வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, டீச்சர்ஸ்க்கு மட்டும். வள்ளி பியூலான்னு சொல்லி ஒருத்தவங்க சாப்பாடு அவங்ககிட்ட சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க, வெஜிடேரியன் யாருக்கும் இறங்கவே மாட்டேங்குது பாருங்கள், பாதி சாப்பாடு மீந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு. சரிங்க சரிங்க, அடுத்த நாள் உங்களை கண்டிப்பாக நல்லா செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் வீட்டுக்கு போயிட்டேன். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு ஃபீல் பண்ணேன். அந்த அம்மாவுக்கு என்ன கஷ்டம் இருக்குமோ, இல்லை அந்த அம்மா எப்படி அந்த சாப்பாடு கொடுத்துச்சோ எனக்கு தெரியல. நான் என்ன கேட்டேன், வெஜிடேரியன் வேணான்னு கேட்டேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, வெள்ளிக்கிழமை முடிஞ்சிச்சு, சனிக்கிழமை லவ் ஃபீஸ்ட் எங்கள் சர்ச்சில் முட்டை போட போகிறோம். எல்லாருக்கும் ஒரு ஒரு முட்டை, ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம், டீச்சர்ஸுக்கும் முட்டை கொடுப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து இவங்க நான்வெஜ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, கறி குழம்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நல்லா கேளுங்க, ஏன் இந்த கதையை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். சனிக்கிழமை காலையில் ப்ரேயர் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருக்குறேன், சேரில் வெளியில் உட்காந்துருக்கேன். அப்போது என் கை எல்லோரும் பாருங்கள், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், கேமராவில் என் கை தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது நாய்க்கு பிஸ்கெட்டு கீழே போட்டேன். பிஸ்கெட் அது எடுக்கவே இல்லை, அது கோச்சிக்கிச்சு, கீழே ஏன் எனக்கு வைக்கிறேன்னு சொல்லி. எப்பவுமே அப்படி தான். அதுக்கு பிஸ்கெட்டை கொண்டு வாயில் வச்சிட்ருக்கேன். அது பிஸ்கெட் சாப்பிட்டு கடிச்சு சாப்பிட்டேன்ச்சு பாருங்க, பாதி பிஸ்கெட் போயிடுச்சு. இது பிஸ்கெட்டுன்னு நினச்சி நல்லா கையை கடிச்சிச்சு. கை விரல் போய் அந்த பல்லில் மாட்டிக்கிச்சு, ஷார்ப் பல் அதில் மாட்டிக்கிச்சு. இழுத்து கையை வெளியில் கொண்டு வந்தால் அவ்வளோ ப்ளட்டு. ஹாஸ்பிட்டல் போகிறேன், அழுதுகிட்டே போகிறேன், ப்ளட்டு ஊற்றிக்கிட்டே இருக்கு, அழுதுகிட்டே போகிறேன். 3 ஊசி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 3 ஊசி போட்டு டாக்டர் சொல்கிறாரு, அம்மா கறி முட்டை நான்வெஜ்ஜு எதுவும் எடுக்கக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. நான் கவலைப்பட்டது எதுக்காக? ஒரே ஒரு பீஸ் முட்டை இருந்தால் கூட இறங்கிடும்னு கவலைப்பட்டேன், இந்த சாப்பாட்டுக்காக கவலைப்பட்டேன். ஆனால் எனக்கு எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கிடச்சிச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கி வரைக்கும் உங்கள்கிட்ட பேசுகிறேனே, இன்றைக்கி வரைக்கும் இன்னும் நான்வெஜ் சாப்பிட முடியல, வெஜிடேரியன்லேயே தான் ஓடின்னு இருக்குது என் வாழ்க்கை. ஏன் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, எதுக்குமே நம்ம கவலைப்படக்கூடாது. ட்ரெஸ் இல்லை, எனக்கு ட்ரெஸ் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன், நான் கவலைப்பட மாட்டேங்க. ஏன் தெரியுமா? நான் கேட்கறதுக்கு முன்னாடி என் தேவன் அறிந்திருக்கிறார். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ. அவ்வளோதாங்க. ஏசப்பா நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம கவலைப்படலாமா? 26வது வசனத்தை வாசிங்களேன் சிஸ்டர். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா. இங்கே பாருங்க, ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லிட்டார், உடையை பார்க்கிலும் உணவை பார்க்கிலும், இல்லை நம்மளுடைய உள்ளம், நம்முடைய ஆவி, நம்மளுடைய சரீரம், இதெல்லாம் விசேஷமானவைகள் அப்படின்னு சொல்லிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா ஆகாயத்து பட்சிகள், பறவைகளை பாருங்கள். அது என்ன பண்ணல? விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அப்புறம் நூற்கிறதும் இல்லை, தன் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம தான் என்ன பண்ணுறோன்னா, என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு, இவனுக்கு, என் பேத்திக்கு, என் பேரனுக்குன்னு சொத்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எங்கள் அப்பா சொல்லுவார், நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பா மேலே ஒரு வீடு கட்டினா அதை வாடகை விட்டுட்டா நம்முடைய செலவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எங்கள் அப்பா சொல்லுவார், சொத்து சேர்க்காது, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படு. அந்த வாடகை விடுறப்பாரு, அதுக்கு பதில் ஏசப்பா உனக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். சேர்க்காது, போதும். அல்லேலூயா
அல்லேலூயா. இதை தாங்க ஆண்டவர் சொல்கிறாரு. இதையெல்லாம் பாருங்க, இது தான் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதே இல்லை. ஆனாலும் பரமபிதா என்ன பண்ணுறாரு? அதை பிழை போட்டுகிறார். அதுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அது தேவைகளை சந்திக்கிறார். அது யார்கிட்டயாவது போய் அழுதா, எனக்கு இது கொடுங்க, நாய் போய் அழுதா, காக்கா போய் அழுதா, குயில் போய் யாரும் எதுக்காகவும் அழுவுறதில்லை. அது பாட்டுன்னு போகுது, கீழே போடுறாங்க, சாப்பிட்டுட்டு வந்துனே இருக்குது. இல்லை, நான் அப்படி தான் ஒரு நாள் ஒரு குட்கரை வச்சுருந்தேன், லேஸ் வச்சுருந்தேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த சிப்ஸு. அதை சாப்பிட்லான்னு பிரித்து அழகாக அப்படி கையில் வச்சுனுங்கிறேன். நான் வச்சுனே இருக்கிற காக்கா அப்படியே தூக்கின்னு போயிடுச்சு, பிடின்னு போயிடுச்சு. நானும் சின்ன பொண்ணுங்க மாதிரி அழுதேன். ஐயோ, என் குட்கரை போயிடுச்சு. அப்புறம் எங்கள் அப்பா வந்து திட்டினாங்க, என்ன ஒரு குட்கரேக்கா இவ்வளோ கவலைப்படுறேன். அல்லேலூயா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் அழுதேன் பாருங்கள், நான் கவலைப்பட்டேன் பாருங்கள். எப்பயும் அது எடுத்துன்னு வந்து என் வாஷிங் மிஷின் மேலே வச்சுட்டு போயிடுச்சு. யோசிச்சு பாருங்களேன், சாதாரண ஒரு காக்கா கிட்ட ஒரு பொருள் போச்சுன்னா திருப்பி வருமா? வரவே வராது. அது காக்கா, அது கா அவ்வளோதான். அல்லேலூயா. அந்த காகங்களையும் அந்த பறவைகளையும் பரமபிதா என்ன பண்ணுறாரு? பிழை போட்டுக்கிறார், கவனிக்கிறார், விசாரிக்கிறார், ஆகாரம் கொடுக்குறார். அவைகளை காட்டிலும் நீங்கள் எப்படிப்பட்டவங்க? விசேஷித்தவங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன் பாருங்கள், என்கிட்ட அந்த 70-80 பீஸ் கொடுத்தாங்க பாருங்கள். அந்த பேட்டு பால்லாம் நான் லாஸ்ட் மெசேஜில் சொன்னல கொடுத்தாங்க பாருங்கள். அதில் மீதி இருந்ததை இன்னொரு வில்லேஜ் பாஸ்டர் கொடுக்கணும்னு நினச்சேன். கொடுத்தேன். நான் ஏன் இது உங்ககிட்ட சொல்கிறேன்னு தெரியுமா? உங்களுக்காய் கர்த்தர் கொடுத்துருக்கிறத அநேக ஊழியக்காரங்களை தாங்குங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நிச்சயமாக தாங்குங்க. ஒரு அம்மா இருக்காங்க, இன்றைக்கி அவங்க கூட இந்த செய்தியை பார்த்துட்ருக்காங்க. சிஸ்டர் பவானின்னு சொல்லிட்டு நாகர்கோயிலில் இருந்து சென்னைக்கு வந்தாங்க. வந்துட்டு ஒரு அழைப்பு எனக்கு கொடுத்தாங்க. நீங்கள் பாருங்களேன், கரெக்டாக அந்த அம்மா சென்னையில் இருக்கும்போது நானும் அவங்களோட பகுதிக்கு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. வேறொரு சபையில் செய்தி கொடுக்க போயிருந்தேன். அப்போ அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் அவங்க வீட்டுக்கு வர முடியாத தடைகள், ரொம்ப தடை. ஆனால் கூட என் தேவன் தடைகள்லாம் உடைத்து கூட்டிகிட்டு போகிறாரு. நான் போகிறேன். அப்போ நான் சொல்கிறேன், ஏசப்பா, என் கையில் வெறும் 40 ரூபா இருக்குது, வெறும் 40 ரூபா இருக்குது. இதை வச்சு தான் நான் டிக்கெட் எடுத்து போகிறேன். எனக்கு நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும், அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போனேன். போயிட்டு அவங்க வீட்டில் உட்காந்து அப்படியே பேசிருக்கும் போது திடீர்னு ஒரு செய்தி சொன்னாங்க. அவங்க, இன்றைக்கி என்னோடய மகனுக்கு பிறந்த நாள். என் மருமக எல்லாரும் வீட்டில் இருக்காங்க. பொதுவாக வீட்டில் இருக்க மாட்டாங்களாம், நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்னு போயிட்டே இருப்பாங்க. பிறந்த நாள், அதனால் நீங்களும் வந்திருக்கிறீங்க ஜெபிக்கிறதுக்கு. தேவன் அழைத்தார், யாரும் என்ன இது பண்ணல, தேவன் அழைத்தார். போனேன். போயிட்டு எல்லாம் ப்ரேயர் பண்ணுறேன். அந்த குட்டி பாப்பா அவங்க வீட்டில் இருக்குது. அந்த குட்டி பாப்பாவுக்கு இருக்கிற ஒரு எண்ணத்தை நான் அப்படியே யோசிச்சு பார்க்குறேங்க. அவங்க எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பாப்பா பாட்டிலில் இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸை கொண்டு வந்து எனக்கு கொடுக்குது. நீங்கள் சாப்பிடுங்க, பசியோடு வந்திருப்பீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகணும். உண்மையாக மனசார அந்த பாப்பாவை நான் ஆசீர்வச்சு கொடுக்குது. இதுக்கப்புறமா அதுக்கிட்ட இருக்கிற பொம்மையெல்லாம் எடுத்து என் கையில் கொடுக்குது. அது ஏன் கொடுத்துச்சின்னு கேளுங்களேன். அதோட தேவைக்காக கொடுக்கல. அது சொல்லுது, இந்த பொம்மையெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இதுங்கெல்லாம் அடங்க மாட்டேங்குதுங்க, அதனால் இதையெல்லாம் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருங்கன்னு சொல்லுது அந்த குட்டி பிள்ளைங்க. அப்புறம் சரி அப்படியே உட்காந்து பேசிட்டு ப்ரேயர் பண்ணேன். அந்த பிரதரும் வந்திருந்தாங்க, அவங்க ஒய்ஃபும் வந்திருந்தாங்க, இவங்க ஒய்ஃப் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணி முடித்தோடனே, நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டேங்க எனக்கு தெரியாது, பண்ணி முடித்தோடனே சிஸ்டர் என் கையில் காணிக்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரதரும் எனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கூகுள் பே பண்ணி விட்டாங்க. பண்ணிட்டு நான் இறங்கி போயிட்டு அந்த கவர் எடுத்து பார்க்குறேன், 2 500 நோட்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, விசேஷமாக நம்மளை ஏசப்பா நடத்துவார். நம்ம கவலையெல்லாம் விட்டுருங்களேன், உங்களுக்கு இருக்கிறதில்ல மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்களேன், ஏசப்பா விசேஷமாக நடத்துவார். அப்படி தான் என்னை நடத்தினார். அந்த காசை கொண்டு போனால் நீங்கள் நம்புவீங்க எப்படின்னு தெரில எனக்கு. அந்த தம்பி, என் கூட ஒரு தம்பி வந்தாங்க, அந்த தம்பிக்கு டிக்கெட் எடுத்தேன். அடுத்தது கொஞ்சம் அவங்களுக்கு தம்பிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். ஏன்னா அவங்க ஆர்ஃபன், தம்பி ஆர்ஃபன், யாரும் கிடையாது. வாங்கி கொடுத்தேன். கர்த்தர் அப்படியே தேவைகளை சந்திச்சார். தேவா, நான் நீதினால் விசேஷித்தவள்,
ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் நீர் என்னோடு வருவதினால். அவ்வளோதாங்க. ஏசப்பா நம்ம கூட வருகிற தேவன். நம்ம பிரச்சனையை ஆராய்ந்து அறிந்து அதற்கு தீர்வு கொடுக்கிற தேவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வெளியில் நீங்கள் உடைக்காகவும் உணவுக்காகவும் இல்லை மற்றதுக்காகவும் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏசப்பா சொந்த வீடு கொடுப்பார். எனக்கு கொடுத்தாரு. நான் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன், எனக்கு ஏசப்பா சொந்த வீடு கொடுத்தாரு. உங்களுக்கும் ஏசப்பா கொடுப்பார். நான் சொன்னேன், ஏசப்பா என் கார் ரொம்ப பழுது அடைஞ்சிருக்கு. என்னோடய காரில் எது எடுத்தாலே செலவாக இருக்குது. நான் ஏசப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போவும் ப்ரே பண்ணேன், ஏசப்பா எனக்கு என் காரை மாற்றி கொடுங்க. ஆனால் என்கிட்ட எந்த காசுமே கிடையாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி என்ன வேணுமோ அதை ஏசப்பா எனக்கு சந்திச்சிருவார். என் தேவை என்னவோ அதை ஏசப்பா எனக்கு நிறைவேற்றுவார். ஆனால் என்கிட்ட ஒரு பைசா கூட நான் வச்சுக்க மாட்டேன். இருக்காது. ஏன்னா எனக்கு சம்பளம் இல்லை. ஆகஸ்ட் வரைக்கும் சம்பளம் இல்லை. நான் என்ன செய்ய போகிறேன்னு கவலைப்படலை. ஆனால் என் ஏசி என் பார்த்துப்பார். உம்மை விட்டா யாரும் இல்ல ஈசையா, உம்மை விட யாரும் இல்ல ஈசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அவ்வளோதாங்க. ஏசப்பா மட்டும்தான் போதும்னு நினைங்களா? ஏசப்பா இந்த ஆகாயத்து பறவைகளெல்லாம் பாருங்க, அது விதைக்கிறதும் இல்லை, அது அறுக்கிறதும் இல்லை, அது நூற்கிறதும் இல்லை. ஆனால் பரமபிதா அவைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? போஷிக்கிறாருங்க. உங்கள் வாழ்க்கையை விட்டுருவாரா? உங்களை போஷிக்காமல் விட்டுருவாரா? உங்களை கவனிக்காமல் விட்டுருவாரா? நீங்கள் தாங்க நினைக்கிறீங்க ஏசப்பா என்னை மறந்துட்டாரோ, அவர் என்னை கைவிட்டாரோ, அவர் என்னை விட்டு விலகி போயிட்டாரோ. இல்லைங்க, அவர் போகவே இல்லைங்க. அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடினாலே உங்களுடைய கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுறங்க? அவர் மேலே வச்சுருங்க. பிலிப்பியர் 4:6 அதானே சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 4:6 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் ஏங்க கவலைப்படணும்? உங்கள் கணவர் உங்களை விட்டுட்டு போயிட்டாரா? ஒரு அம்மா சொன்னாங்க, என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் அதுக்காக அந்த அம்மா கவலைப்படலையாம். ஒரு பூனைக்குட்டிக்கு உடம்பு சரியில்லையாம், சாப்பிடவே இல்லையா 2 நாளாக. அதுக்காக அந்த அம்மா ஏங்கி அழுவுது. நான் எதுக்கு ப்ரேயர் பண்ணணும்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் தாங்க கவலைப்பட்டுருக்கீங்க. ஒரு சபைக்கு போயிருந்தேன். நீங்கள் கூட சேனலில் பார்த்துருப்பீங்க, பிஷப் ஜனார்த்தன் ஐயான்னு சொல்லிட்டு. அவங்களுடைய சபைக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஐயா. அந்த சபையில் போய் செய்தியெல்லாம் கொடுத்துட்டு ஒரு மகளுக்காக ப்ரேயர் பண்ணும்போது ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த அம்மா இன்னும் ஒரு 3 மாதம்தான் இருக்கும். ஏன்னா அந்த அம்மா கூட போராடிட்டு இருக்குது ஆவி. அது ஏதோ சூசைட் ஆவி. அதோட ஃப்ரெண்டு இறந்து போயிருக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அப்போ நான் என்ன ஏசப்பா செய்யணும்? இந்த அம்மாவுக்காக இப்போ நீ பாரப்பட்டு ஜெபம், சின்ன பொண்ணு, லேடி கேர்ளு, இந்த அம்மா அந்த பொண்ணுக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணுனார் ஏசுசாமி. நான் பாரத்தோடு ஜெபம் பண்ண அந்த அம்மாக்குள்ள இருக்கிற ஆவி வெளியில் வந்து ஆடுது. அது பேர் சொல்லுது, என் பேர் அனிதா, என்னை விட்டுரு நான் போயிடுறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த மகளுக்கு ரிலீவ் ஆக முடியும் ஏசப்பா உதவி செஞ்சார். நான் ஏன் அதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீ கவலைப்படாத. கர்த்தர் என்ன பண்ணுவார்? எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன், அவர் ஆராய்ந்து அறிகிற தேவன். இல்லை, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? பரமபிதா உங்களை பார்த்துக்குவார். இல்லை, நீங்கள் விசேஷத்தவங்க. அத்தனை ஏசப்பா சொல்கிறாரு. உங்களுடைய உடை, உங்கள் ஆகாரத்தை காட்டிலும் உங்களுடைய சரீரம், உங்களுடைய உயிர், உங்களுடைய உடல் விசேஷமானது. அப்படி தானே ஏசப்பா ஒவ்வொருவரையும் படைச்சிருக்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்களா ஏசப்பா என்னை இப்படி படைச்சிருக்காரு, அப்படி படைச்சிருக்காரு, அப்படியே நினைக்கிறீங்க? உம்மை அல்லாமல் யாரை தேடுவேன்? வழிகள் நிறைந்தாலும் உம்மை உயர்த்துவேன். ஒரு நொடியில்
முடிந்திடும் வாழ்வில் அதிசயங்கள் செய்பவர் நீரே, கரம் நீட்டி என்னை அழைத்து அன்பை அள்ளி தந்தவரே. அவ்வளோதாங்க. ஒரு நொடியில் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுறோம், முடிஞ்சிடும். ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அதிசயம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? உங்களை என்னையும் மறந்து போக அவர் மனிதன் இல்லை. உங்கள் கவலையை பார்த்துட்டு, உங்களுடைய கண்ணீரை பார்த்துட்டு, நான் ஏற்கனவே மெசேஜில் சொன்னேன்ல, உங்களுடைய கண்ணீரை பார்த்து கலங்குகிற தேவன் இப்போ உங்கள் கவலையை பார்த்து ஏசப்பா உன் பக்கத்தில் வருவார், பக்கத்தில் வருவார். அதுதாங்க இயேசு கிறிஸ்து, அதுதாங்க இயேசு கிறிஸ்து. உன் வேதனை அறிந்திருக்கிற தேவன் இல்லை, உன் வேதனை அறிந்திருக்கிற தேவன், உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இயேசு நிச்சயமாக உங்களை பார்ப்பார், நிச்சயமாக அற்புதம் செய்வார், நிச்சயமாக அடையாளத்தை செய்வார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் செய்வாருங்க. ஒரு பறவைகளுக்கே அவர் பிழை போட்டுக்கிறாருன்னா இல்லை, போய் இன்னைக்கு இருந்து நாளைக்கு மறைகிற புட்களுக்கே அவர் பிழை போட்டுக்கிறார்னா, அந்த புஷ்பங்களையே அவர் கவனிக்கிறார்னா, உங்களை என்னையும் கவனிக்க மாட்டாரா? நிச்சயமாக கவனிப்பார். அழாதீங்க, அழாதீங்க. ஏன் அழறீங்க? ஏசப்பா உங்களை பார்க்குறாரு. கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம். ஏசப்பா நீங்கள் என்னை பாருங்க ஏசப்பா. என் மனதின் வேதனையெல்லாம் புரிந்து கொள்வார் யாருமில்லை. இதயம் நொறுங்கி கலங்கும் நீரும் அன்பு காட்ட யாருமில்லை. அன்று நீர் மட்டும் என் வாழ்வில் இல்லை என்றால் என்றோ மண்ணாகி போயிருப்பேன். எஸ், தேங்க்யூ லார்ட். அப்பா உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா இந்த வேளையில் உடைய பிள்ளைகளுடைய துக்கத்துக்கும் உடைய பிள்ளைகளுடைய கவலைக்கும் என் தேவன் நீர் மருந்தாய் ஆண்டவரே. நீர் இருக்கிறீர் என்று உடைய பிள்ளைகள் நம்ப உதவி செய்யுங்க. அவருடைய கண்ணீரை துடைத்து சமாதானத்தை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஒரு அறிவிப்பு, எங்களுடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய ஊழியத்தை தாங்குங்க. என்னுடைய ஊழியத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா அநேக இடங்களிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். என் சபைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தேவைகளை சந்திக்கணும். ஒரு குறிப்பு கொடுக்குறேன், அதுக்காக நீங்கள் தனி ஜெபத்தில் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஒரு வீடு அதை வாங்குவதற்காக நான் பிரயாசம் பண்ணுறேன். ஏன்னா சென்னையில் மெயினில் இருக்குது. அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். அங்கே ஒரு சபையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட 35 லட்சம் தேவைப்படுகிறது. ஸோ கர்த்தர் என் தேவையை சந்திப்பார். ஆலயத்துக்காக தான் அந்த வீடை நான் எடுக்கிறேன். எனக்கு ஆலயம் வேணும். கர்த்தர் எனக்கு அந்த ஒரு ஏவுதலை கொடுத்துருக்கிறார். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.